அஜித் அவர்களோட கெரியர்லேயே ஒரு பெஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம இந்த குட் பேட் அக்லியை சொல்லலாம். இந்த 4 நாள் ஓப்பனிங் வீக்கெண்ட் அந்த ஞாயிற்றுக்கிழமை வரையும் ஒரு பெரிய வசூல் எடுத்தது 150 கோடிக்கு மேலே வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். நேற்று இந்த படம் திங்கட்கிழமை, ஆக்சுவலாக நேற்று கூட ஹாலிடே தான். நேற்று இந்த படம் வந்து எப்படி வசூல் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ்லையுமே ஒரு நல்ல நம்பர் கலெக்ட் பண்ணியிருக்கு. மற்ற ஸ்டேட்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு எல்லாத்தையுமே இந்த வீடியோலாம் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் ஜாட்டு நேற்றுமே ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. அதே மாதிரியே இன்னும் சில படங்கள் முக்கியமாக வந்து வீரதீர சூரன், L2 எம்புரான், மரண மாஸ், ஆலப்புழா ஜிம்கானா, பசூக்கா இந்த மாதிரி சில படங்களோட வசூலையும் நம்ம இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். அப்புறம் ரொம்ப நாளா நம்ம சேனல்ல கேட்கப்பட்டு இருந்த படம் ஜான் விக் படத்தோட டோட்டல் அந்த 4 பாட்டோட கலெக்ஷனையும் சொல்லுங்க அப்படின்னு இந்த வீடியோல பார்ட் 1 பார்ட் 2 அந்த 2 பார்ட்டோட கலெக்ஷனையும் பார்த்துருவோம். இது இல்லாம இன்னைக்கு வந்து 37 இயர்ஸ் ஆஃப் அக்னி நட்சத்திரம் மணிரத்னம் அவர்களோட இயக்கத்துல கார்த்திக் பிரபு நடிச்ச ஒரு சரியான தரமான படம். அந்த வருஷத்துல ஹையஸ்ட் கிராசரான படம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, உயிரே தில்சே எப்படி வேணா சொல்லலாம். தமிழ்ல வந்து உயிரே, ஹிந்தியில வந்து தில்சே. மணிரத்னம் அவர்களோட இயக்கத்துல ஷாருக் கான், மனிஷா கைரலா நடிச்ச ஒரு தரமான படம். இந்த பாட்டுல மட்டுமே, அதாவது சந்தோஷ கண்ணீர் அப்படிங்கிற இந்த பாட்டுல மட்டுமே ஒரு 50 ஃப்ரேம் வைக்க சொன்னா என்னால வைக்க முடியும். அப்படி பார்த்து 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 ஃப்ரேம் செதுக்கி இருக்காப்புல நம்ம மணிரத்னம். அதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு யாரா பாஸ் மா அப்படிங்கிறவர். அவர் பேர் சரியா தெரியல, நான் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறம் BCS சாம் கோலின் அலென்ஜே அப்படிங்கிறவங்க, அரவிந்த் அப்படிங்கிறவர், அப்புறம் கமல் கண்ணா, பாரத்குமார். இந்த 5 பேர் தான். அவன் சில பேரோட ஐடி தான் அது. அதையே நம்ம பேரை கண்டுபிடிக்கும் போதே சில தப்பு வரதான் செய்யுது. ஸோ அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. என் மைண்ட் கிராஃப்ட் அப்படிங்கிற மூவி டே 11 இந்தியாவில் வந்து 81 லட்சம், உலகம் முழுக்க இந்த படம் வந்து $552.7 மில்லியன் டோட்டல் பண்ணிருக்கு. இந்தியாவோட டோட்டல் கலெக்ஷன் 12 கோடியே 18 லட்சம். நல்ல வசூல் வந்துகிட்டு இருக்கு இந்த படத்துக்கு. டிப்ளமேட் திரைப்படத்தோட டே 32 இந்தியாவில் வந்து 27 லட்சம், வேர்ல்டு வைடு 29 லட்சம். டோட்டலா 50 கோடியே 52 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட அந்த வெற்றி கிட்ட வந்துடுச்சு. ஒரு 97% கிட்ட வந்துடுச்சுன்னு வைங்களேன். சிக்கந்தர் திரைப்படத்தோட டே 16 இந்தியாவில் வந்து 32 லட்சம், வேர்ல்டு வைடு 35 லட்சம். டோட்டலா 129 கோடியே 33 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 176 கோடியே 8 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்த படம் ஒரு தோல்வி படமா தான் அமையுது. ஜாட்டு திரைப்படம் நேத்து கூட ஒரு சரியான கலெக்ஷன். இந்தியாவில் வந்து 8 கோடியே 65 லட்சம், உலகம் முழுக்க 10 கோடி. ஸோ டோட்டலா 55 கோடியே 78 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 63 கோடியே 10 லட்சம். ஸோ நல்ல வசூல் வந்திருக்கு இந்த 5 நாள்ல. 100 கோடி பட்ஜெட். அப்புறம் மேட் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படம் டே 18 ஆந்திரா தெலுங்கானால 33 லட்சம், வேர்ல்டு வைடு 35 லட்சம். டோட்டலா 50 கோடி ஆந்திரா தெலுங்கானாலையும், 50 கோடியே 93 லட்சம், வேர்ல்டு வைடு 75 கோடியே 33 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 18 நாள்ல இந்த படம் வசூல் ரீதியா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். அப்புறம் ஜாக் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம் டே 5 ஆந்திரா தெலுங்கானால 68 லட்சம், வேர்ல்டு வைடு 74 லட்சம், 6 கோடியே 93 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 10 கோடியே 45 லட்சம். அப்புறம் L2 எம்புரான் திரைப்படத்தோட டே 19 கேரளால 65 லட்சம், வேர்ல்டு வைடு 79 லட்சம். ஸோ டோட்டலா கேரளால 88 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 267 கோடி 25 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. அப்புறம் பசில் ஜோசப் அவர்களோட திரைப்படம் மரண மாஸ் அப்படிங்கிற படம் டே 5 கேரளால 2 கோடியே 10 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 25 லட்சம். 8 கோடியே 82 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 10 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதாவது சில பேர் வாரம் படம் வரும், மாசம் ஒரு படம் வந்துடும். அதுல ஒரு 4 படத்துல ஒரு படம் வெற்றி படமா அமையும். ஆனா இவருக்கு மட்டும்தான் வாரம் வர படங்கள் கூட எல்லாமே வெற்றி படமா அமையுது. அவரோட கதையை சூஸ் பண்றதுலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. ரீசெண்டா கூட நான் ஒரு 2 படம் பார்த்தேன், எல்லாமே நல்லா இருக்கு இவரோட படங்கள். ஆலப்புழா ஜிம்கானா அப்படிங்கிற படம் டே 5 கேரளால 3 கோடியே 35 லட்சம், வேர்ல்டு வைடு 6 கோடியே 25 லட்சம்.
டோட்டலா இந்த படம் கேரளால மட்டுமே 16 கோடி 55 லட்சம், உலகம் முழுக்க 29 கோடி 85 லட்சம் ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. அதையும் இன்க்ளூட் பண்ணி தான் போட்டிருக்கேன். 12 கோடி பட்ஜெட். ஸோ இந்த மரணம் மாஸ், ஆலப்புழா ஜிம்கானா, பசூகா இந்த செட் ஆஃப் மூவிஸ்ல வந்து ஆலப்புழா ஜிம்கா தான் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. அப்புறம் பசூகா திரைப்படத்தோட டே 5 கேரளால 1 கோடி 63 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடி 25 லட்சம். டோட்டலா கேரளால 11 கோடி 82 லட்சமும், உலகம் முழுக்க 21 கோடி 81 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 27 கோடி பட்ஜெட். இந்த படமே ஒரு நல்ல கலெக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. வீரதீர சூரன் திரைப்படத்தோட டே 19 தமிழ்நாட்டில் 24 லட்சம், வேர்ல்டு வைடு 26 லட்சம். டோட்டலா இந்த படம் 40 கோடி கிட்ட தமிழ்நாடு நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. 39 கோடி 55 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு 65 கோடி 27 லட்சம். அப்புறம் குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டே 5 கலெக்ஷன் நேத்துமே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் 15 கோடியே 24 லட்சம். அப்புறம் ஆந்திரா தெலுங்கானால 60 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 4 லட்சம், கேரளாவில் 52 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 16 லட்சம், ஓவர்சீஸ்ல 5 கோடியே 79 லட்சம், உலகம் முழுக்க 23 கோடியே 35 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று 5வது நாள் நல்ல கலெக்ஷன், சூப்பர் கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். சூப்பர் கலெக்ஷனா ஏன் பெரிய கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். நல்ல அருமையான கலெக்ஷன் எடுத்திருக்கு நேற்று கூட. அப்புறம் குட் பேட் அக்லி டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 101 கோடியே 45 லட்சம், 100 கோடியே தமிழ்நாட்டில் மட்டுமே கடந்திருக்கு இந்த படம். ஸோ பெரிய விஷயம். வெறும் 5 நாள்ல தமிழ்நாட்டில் 100 கோடி, ஆந்திரா தெலுங்கானால 4 கோடியே 72 லட்சம், கர்நாடகால 11 கோடியே 24 லட்சம், கேரளால 3 கோடியே 3 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 87 லட்சம், ஓவர்சீஸ்ல 50 கோடியே கடந்திருக்கு. 51 கோடியே 24 லட்சம், உலகம் முழுக்க 173 கோடியே 55 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. சரியான கலெக்ஷன் எடுத்துருச்சுங்க. வெறும் 5 நாள்ல 170 கோடி வசூல் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அஜித் அவர்களோட கெரியர்லயே இது ஒரு பீக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய நம்பர் எடுத்திருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் 100 கோடியே கடந்திருக்கு. அதே நேரத்தில் மற்ற இடத்துல எது பெரிய பெர்ஃபார்மன்ஸ்னா ஓவர்சீஸ்ல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. 50 கோடிக்கு மேல வெறும் 5 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி கர்நாடகாவில் 11 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. மற்ற ஸ்டேட்ஸ்ல தான் கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் இனிமே வரப்போற நாட்கள்ல எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு. ஸோ இந்த 5 நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது 173 கோடிங்கிறது பெரிய விஷயம். இனிமே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். அப்புறம் எவ்வளவுக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, எவ்வளவு ஷேர் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வரப்போற நாட்கள்ல நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் ஜான் விக் திரைப்படத்தோட வசூலை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜான் விக் ஃபர்ஸ்ட் பார்ட் வெறும் 20 மில்லியன் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் கீனு ரீவ்ஸ் அவர்களோட திரைப்படம். யூஎஸ்ல 43 மில்லியன் US டாலர்ஸ், ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுலயுமே 43 மில்லியன் US டாலர்ஸ் தான். டோட்டலா 86 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஒரு அதிரி புதிரி ஹிட். ஜான் விக் சாப்டர் 2 2017 வந்து இந்த படமே ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்தது. பட்ஜெட் 40 மில்லியன் US டாலர்ஸ், 92 மில்லியன் US டாலர்ஸ் யூஎஸ்ஏல மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 79 மில்லியன் US டாலர்ஸ் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 171 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படம் வந்து 2வது பார்ட்டுக்கு கலெக்ட் பண்ணிருக்கு. அடுத்தது அக்னி நட்சத்திரம் படத்தோட வசூலை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அக்னி நட்சத்திரம் 1988ஆம் ஆண்டு அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசர் திரைப்படமா மாறிச்சு. அதுவும் இல்லாம இந்த படத்துல எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட். அப்படியே சினிமாட்டோகிராஃபில இருந்து அந்த படத்துல டைலாக்ல இருந்து எல்லாமே அவ்வளோ அருமையா இருக்கும். இந்த படத்தோட கலெக்ஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட் 85 லட்சம் அப்ராக்சிமேட்டா, பாக்ஸ் ஆஃபீஸ் 6 கோடி 75 லட்சம், அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கலெக்ஷன். ஷேர் கிட்டத்தட்ட 3.5 கோடி. சரியான பிளாக் பஸ்டர். இந்த படம் நீங்க எத்தனை முறை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. உங்க எத்தனை பேரோட ஃபேவரட் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் குட் பேட் அக்லி ஃபைனலா எவ்வளவு கலெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போட்டுருங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.